We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வழமையாக இதுவரை காலமும் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் பல பரிமாண வடிவங்கள் நீங்கள் அறிந்ததே. ஆரம்பத்தில் காணொளி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காணொளி பாடல்களோடு இணைந்து அந்த பாடல்களுக்காக பணியாற்றியவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டது இயல்பாக இருந்தது. அதன் பின்னராக சில குறும்படங்களில் பணியாற்றியவர்களுடைய நேர்காணல் என்று சொல்லி மாற்றமடைந்திருந்தது. முழுநீள திரைப்படங்கள், அந்த திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள், இயக்குநர்கள், இன்னொரு பலர் என்று சொல்லி பலரை நாங்கள் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி கூட இணைத்திருந்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு பரிமாணத்துக்குள்ளே நாங்கள் கால் வைக்க காத்திருக்கின்றோம். குறிப்பாக ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் ஒரு சமூகத்தின் கண்ணாடியாக பல விடயங்களை எங்களுக்கு எடுத்துக் கூறும் விதமாக பல ஆய்வுகளை மேற்கொண்டு பலரால் பல விதங்களிலே தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவையும் ஒரு கற்பனை திறன் சார்ந்த படைப்புகள் என்பதை விட நிஜத்தை நிஜமாய் சாடும் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாகவே மாறி வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட படைப்புகளுக்கும் இந்த பீட் பாக்ஸிலே நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற தலாயாய நோக்கத்தோடு இம்முறை நாங்கள் சில ஆவணப்படங்களையும் இணைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த பகுதி குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்திலே ஊடக கற்கைகள் பிரிவு மாணவர்களால் வெளியிடப்பட்ட பல ஆவணப்படங்களில் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்ட 10 ஆவணப்படங்களை நாங்கள் படிப்படியாக உங்கள் பார்வைக்காக கொண்டு வர காத்திருக்கின்றோம். அந்த ஆவணப்படங்களை இயக்கியவர்கள், பணியாற்றியவர்கள், அதனுடைய பல விடயங்களை இந்த நிகழ்ச்சி கூட உங்களை சேரப்பண்ண நாங்கள் காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த ஆவணப்படங்களையும் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த தயாராக இருக்கின்றோம். இதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு சிறிய அறிமுகமாக காணப்படுகிறது. இன்றைய தினம் எங்களது கலையகத்துக்கு வரை தந்திருக்கின்றார் தர்ஷினி ராதாகிருஷ்ணன். மலையக மக்கள் படுகின்ற ஏராளமான இன்னல்களை கருத்தில் கொண்டு, குறிப்பாக பெண்கள் படும் அவல நிலை என்று சொல்லி பல்வேறு விடயங்களை அச்சுட்டாக எடுத்து காட்டுவதற்காக அவர் கசிவு என்கின்ற ஆவணப்படத்தை எமக்காக வெளியிட்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த சமூகமும் இதனை பார்க்க வேண்டும், அதன் எண்ணத்தை, பிரதிபலிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி கூட நாங்களும் அவற்றை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். அவரை இந்த நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. தர்ஷினி ராதாகிருஷ்ணன், உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் என்று சொல்லுங்க. நான் நுவரெலியா மாவட்டம் நானுயா அப்படின்ற ஒரு நகரத்துக்கு கீழே கிளாசோ அப்படின்ற ஒரு தோட்ட பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி. நான் படித்தது எல்லாமே நாவலர் கல்லூரி அப்படின்றது சாதாரண தரம், உயர்தரம் எல்லாமே. என்னுடைய அம்மா, அப்பா, தங்கச்சி 2 பேர், தம்பி ஒருத்தர், அவங்கெல்லாம் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட ஊடகத்துறை அப்படின்றது சின்னதுல இருந்தே ரொம்ப விருப்பப்பட்டு வந்த ஒரு பாடம். என்னமாவது செய்யணும் சமூகத்துக்காக. அப்படி எனக்கு சமூகத்துல நடக்கிற சில விஷயங்கள் கோபம் வரும். அந்த கோபத்தை நிறைய முறை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நிறைய போயம், கவிதைகள் அப்படி நிறைய சோசியல் மீடியால செஞ்சிருக்கிறேன். அதுல வேற ஒரு பரிமாணமா நான் இந்த ஆவணப்படத்தை பாக்குறேன். கோபம் வரும்போது அந்த கோபத்தை பல விதங்களில் வெளிப்படுத்துவாங்க. சிலர் பொருட்களை தூக்கி உடைப்பாங்க, சிலர் மற்றவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட சண்டை பிடிப்பாங்க. உங்களுடைய வழிபாடு எப்படி வருது? அந்த கோபத்தை நீங்க குறைக்க வேணும்னு சொன்னா என்ன செய்வீங்க? அண்ணா, கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு சின்னதுல இருந்தே தோணும், நம்முடைய சமூகத்துல இருந்து படிச்சு வெளியே வர்றது கொஞ்சம் பேர். அந்த ஒரு சிலர் நானும் ஒருத்தரா இருக்கேன்னா என்னுடைய கோபத்திட்டு வெளிப்பாடும் அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரிதான் இவ்வளவு நாளுமே செஞ்சிருக்கேன். அதுல ஒன்னா நான் இதை பாக்குறேன். நீங்க கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் இந்த ஊடகம் சார்ந்த கண்டிப்பா படைப்பு தான். சரி, ஓகே. ஒரு ஒரு மலையக பகுதியிலிருந்து இங்க வரும்பொழுது நீங்கள் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் ஊடக கற்கையினர்களுக்காக இங்க வந்த சந்தர்ப்பத்துல நீண்ட காலமாக மலையகம் சார்ந்த ஒரு சூழலுக்குள்ள வளர்ந்தீங்க. திடீரென இன்னும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற இன்னும் ஒரு நகர்ப்புற அல்லது உங்களை விட சற்று மாறுபட்ட வாழ்க்கை முறைகளை கொண்ட மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி அதனை உங்களால் முகாமைத்துவம் செய்ய முடிந்தது? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஆனா ஸ்டார்ட்ல வந்தப்போ உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க உள்ள கிளைமேட், சாப்பாடு, இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற பேச்சு வழக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் நிறையவே ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு. அதுல நிறைய காமெடியுமே இருந்துச்சு, பேச்செல்லாம் புரியாம வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா ஓகே, இப்ப ஒரு 5 வருஷ காலமா யாழ்ப்பாணத்துல ஊடக கற்கைகள் துறையில பயின்றுகிட்டு இருக்கேன். நிறைய பாடம் சம்பந்தமாவும் அனுபவம் சம்பந்தமாவும் இந்த சமூகத்துல கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். சரி, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்றீங்க. ஆனா இங்க யாழ்ப்பாண மக்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு இங்க உள்ள கலாச்சாரம், சமயம் சார்ந்த கலாச்சாரம் பிடிக்கும். முக்கியமா அந்த கோவில்கள்,
அது சம்பந்தமான கலைத்திறன் அது ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாம இங்க இருக்கிற சாப்பாடுல புட்டு பிடிக்கும். அது ஒரு தேசிய உணவு போல மாறிட்டேன். சரி, இப்ப நீங்க உங்களுடைய இந்த ஊடக கற்கநெறிகளுடைய நிறைய விஷயங்களை வந்து இப்ப ஏதோ சாதாரண மற்ற கற்கநெறி மாதிரி இல்லாமல் ஊடக கற்கநெறிகளுடைய அது ஒரு வித்தியாசம். நிறையவே தேடல்கள் இருக்கும், நிறைய இடங்களுக்கு போக வேணும், நிறைய பேர் சந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு துறையை தெரிஞ்செடுக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பத்தவர்கள் வந்து இதற்கான முழு ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறாங்களா? கண்டிப்பா அண்ணா. நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம், தரம் 8, 9 படிக்கிற காலத்துல எங்கட பக்கம் உதயசூரியன் சொல்லி ஒரு பேப்பர் வரும். அப்ப அந்த பேப்பர் எங்கட தாத்தா எங்கட அப்பா யாரு வாங்கிட்டு வந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. என்ன நடுவுல உட்கார வச்சு நீங்க வாசிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து கேட்பாங்க. எனக்கு அப்போல இருந்தே செய்தி வாசிப்புல வந்து சரியான ஒரு விருப்பம். நான் அந்த பேப்பர் வாசிக்கிறதே வந்து நியூஸ் ரீடிங் மாதிரி தான் வாசிப்பேன். அப்போல இருந்தே எனக்கு அது விருப்பம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஊடக கற்கைகள் துறை படிக்கிறேன்னு சொன்னப்போ கூட அதை பத்தியான அவ்வளவு தெளிவு அவங்க கிட்ட இல்லைன்னாலும் என்னைக்காவது மக டிவில வந்துடும், என்னைக்காவது மக நியூஸ் ரீட் பண்ணிரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஏக்கத்துல இப்பவுமே எனக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதான் மிக முக்கியமானது. சரி, அடுத்தது விஷயத்துக்கு வரலாம். கசிவு இது முழுக்க முழுக்க எதை பற்றிய ஒரு ஆவணப்படமாக உங்களால் உருவாக்கப்பட்டது? பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் அவலம் அப்படின்றது வந்து காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். அது இன்னைக்கு நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி சில தொழில்துறைகள் அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சலுகைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு சலுகையுமே வழங்கப்படல. காலையிலிருந்து மாலை வரைக்குமே போற பெண்கள் அந்த மாதிரியான மாதவிடாய் கால கஷ்டங்கள்லயுமே அனுபவிச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை நமக்கு நினைச்சு பாக்குறப்பே கஷ்டமா இருக்குல்ல, யோசிச்சு பார்க்க கொஞ்சம் வியப்பா இருக்கு, எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்து வெளியாக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியல அங்க இருக்கிற ஆக்களுக்குமே. சோ அதை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு தலைப்பை தெரிவு செஞ்சேன். இல்ல, குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விடயம் என்றாலே சிலர் வந்து சாதாரணமாக மாதவிடாய் காலங்களிலே மருத்துவ ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற சில விடயங்கள், சில விடய பரப்புகளில பயணிக்கிறதுக்கே அல்லது வெளிப்படையா பேசுறதுக்கே பலர் வந்து கூச்சப்படுவாங்க, அல்லது அது எந்த அளவுக்கு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கேள்வி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட முக்கியமான சவால்கள் அல்லது பலராலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை அல்லது நீங்கள் எதிர்கொண்ட சிக்கல் எப்படிப்பட்டதாக இருந்தது? கண்டிப்பா சிக்கல் இருந்துச்சு. நான் முதல்ல யோசிச்சேன், ஓகே பேப்பர் ஒர்க் பண்ற வரைக்கும் ஓகே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டா. இதை நான் எப்படி விஷுவலா மாத்த போறேன் அப்படிங்கிறப்ப எனக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு, நான் அந்த ஆவணப்படத்துல இருக்கிறவங்க எப்பயுமே முகம் சுழிச்சிடக்கூடாது, அவங்கள பார்த்து வேற யாரும் என்ன இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. 2வது, இந்த ஆவணப்படத்துக்கு யாரு சரி சொல்லுவா, இதுல இருக்கிறதுக்கு யாரு ஓகே சொல்லுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் செஞ்சு ஓகே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து எங்களுடைய அனுதர்சி மிஸ்க்கு தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஜெண்டர் அப்படின்ற ஒரு பாடத்தை படிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க அதுல இருந்து நார்மலைஸ் ஆனனாலதான் இப்படி ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கான ஒரு துணிச்சல் வந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். அதை தாண்டி அதுக்கு பிறகு நாங்க படிச்ச பாடங்கள், எங்களுக்கு வந்த விழிப்புணர்வுகள், அதுல இருந்து நாங்க இல்ல இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான், எப்படி ஒருத்தவங்க காய்ச்சல் தலைவலி வருதோ அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம்னு எங்களால ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியில வந்த பிறகு ஓகே இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படிச்ச அந்த நுட்பங்கள், அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் வந்து ஸ்டோரி போர்ட் செய்யும் போதே எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இந்த படைப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்குதா? உங்களுடைய நோக்கம் வந்து இதுல வெற்றி அடைஞ்சிருக்குதா? உண்மையை சொல்லணுமா அண்ணா, இந்த அளவு நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். சோசியல் மீடியால, மற்றது டான் டிவில, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. நான் நினைச்சதை விட அதிகமா இருக்கு. சரி, பார்க்கலாம். இணைந்திருக்கின்றோம். இது பீட்பாக்ஸ் நிகழ்ச்சி. முறை பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியிலே ஆவணப்படங்கள் தொடர்பான படைப்பாளிகளை இணைக்கும் நோக்கிலே யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை பிரிவு மாணவர்களால் வெளியிடப்பட்ட ஆவணப்படங்கள், அது சார்ந்த படைப்பாளிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிறு இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் பீட்பாக்ஸ். ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது பீட்பாக்ஸ்.
இம்முறை பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியிலே ஆவணப்பட படைப்பாளிகளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அழகாக அலங்கரித்திருக்கின்றோம். உங்கள் இல்லத்திரைகளுக்குள்ளே பல விழிப்புணர்வு சார்ந்த எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்கிற நோக்கிலே அந்த படைப்பாளிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்து பயணிக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை நெறிகள் பகுதியினால் வெளியிடப்பட்ட பல ஆவணப்படங்களிலே குறிப்பாக முக்கியமான சில ஆவணப்படங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கூடாக நாங்கள் இணைத்துக் கொள்ளும் நோக்கிலே இன்றைய தினமும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். கசிவு என்கின்ற ஆவணப்படத்தை இயக்கிய தர்ஷினி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு தான் இன்றைய தினம் நாங்கள் பயணித்திருக்கிறோம். மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். தர்ஷினி, ஒரு படைப்பை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அந்த படைப்பை நான் உருவாக்க வேண்டும் அல்லது இந்த படைப்பு உருவாக்கம் என்கின்ற அந்த நோக்கம் எங்கள் மனதிலே துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுடைய மனசை பாதிச்சிருக்க வேணும். இந்த படைப்பு உருவாக்கத்துக்கு உங்களுடைய மனதிலே ஏதாவது ஒரு ஊசி குத்தியது போல ஒரு வலி ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். அது எந்த சம்பவம், எந்த விடயத்திற்காக இந்த புள்ளி உங்களால் ஆரம்பிக்கப்பட்டது? கண்டிப்பா நான் வந்து இப்போ ஒரு ஆவணப்படம் தயாரிக்கணும்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சு இல்லை இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுதி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களோட அம்மா தேயிலை தோட்ட தொழிலாளி. அப்போ பொதுவாகவே மலையகம் வந்து அதிகமா மழை வீழ்ச்சி வர ஒரு இடம். அப்ப தேயிலை தோட்டத்துக்கு போறவங்க வந்து இந்த மாதிரியான மாதவிடாய் காலத்துல போகும்போது அவங்களுக்கு அங்க போயிட்டு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு ஓய்வு அறையோ இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான மலசல கூட வசதிகளோ எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சில இடங்கள்ல இருந்தாலுமே அது வந்து பாவனையில இல்லை. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு நாள் வந்து எங்களோட அம்மா வேலை முடிச்சுட்டு வராங்க, சரியா மழை, நல்ல மலையில காலையில இருந்து மலையில இருந்தனால அவங்களோட தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி நல்ல கஷ்டப்பட்டு வந்தாங்க. அந்த டைம் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த அதிகமான மலையில வந்து அவங்களுடைய அந்த கால்களுக்கு இடையிலான அந்த இடம் வந்து காயப்பட்டு அப்படி ஒரு சம்பவம். அப்ப எனக்கு அது நல்ல ஞாபகம். எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அந்த வலி தெரியும் அப்படின்றனால. அப்ப இந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள், இன்னொன்னு நான் சின்னதுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்றனால இதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் சரி செஞ்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மலையகம் 200 என்று சொல்லி எல்லாராலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட ஒரு விடயம் இருக்குது, அது நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. 1824 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் 2024 200 ஆண்டை எட்டிய அந்த நேரத்துல நிறைய விழாக்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய பேச்சுக்கள், மற்ற மாவட்டத்திலையும் இந்த மலைய மக்களுடைய வாழ்க்கைகள், வலிகள், கடந்து வந்த பாதைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இலங்கையின் பல பாகங்களிலும் இந்த மலையகம் 200 நிகழ்ச்சி நடாத்தப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே இப்படிப்பட்ட வலிகள் பேசப்பட்டதா அல்ல இதுகள் தொடர்பான தீர்வுகள் ஏதும் முன்மொழியப்பட்டு அதற்கான மாற்றீடுகள் எடுக்கப்பட்டதா? மலையகம் 200 அப்படின்றதுன்னா அது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மலையகம் 200 அப்படின்ற அந்த ஒரு தலைப்பு வச்சதோ இல்லைன்னா அது சார்ந்த செயல்பாடுகள் செஞ்சதோ எவ்வளவு தூரம் மலையக மக்களுக்கானது அப்படிங்கிறது, பொதுவா அந்த தோட்ட தொழிலாளிகளுக்கானதா அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி. அவங்க செஞ்ச செயல் திட்டங்களா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ அரசியல் மேதினம் மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு பர்சனலா. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா, அது தோட்ட தொழிலாளிகளுக்காக எது பண்றாங்களா அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு மலைகள் தொழிலாளர்களுக்காக பண்ணப்படுகிறதா இல்லை அரசியல் நோக்கங்களுக்காகவும் சமூக அந்தஸ்து உள்ளவர்களுக்காகவும் அது உருவாக்கப்படுகிறதா என்றது வந்து பெரிய கேள்வியாவே இருக்கு. அதுதான் உண்மை. என்னன்னு சொன்னால் அந்த அடிநிலை மக்களை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் தேடுவது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களுடைய வேதனைகள் தீர்க்கப்படாமல் அவர்களுடைய எண்ணங்களை, பிரதிபலிப்பை நாங்கள் கொண்டாடி கழிப்பது வந்து எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதும் கிடையாது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கசிவு ஆவண திரைப்படம் கிட்டத்தட்ட எத்தனை நிமிடங்கள் கொண்டதாக அமைந்திருந்தது? சுமார் 8 நிமிடங்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணப்படம். உங்களுடைய அதன் உருவாக்கிய நோக்கம் அதனை வெறுமனே உங்களுடைய பல்கலைக்கழகத்தோடு மட்டுமே வைத்துவிட வேண்டும் அல்லது இவ்வாறான ஊடகங்கள் ஊடாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு ஏதாவது இலக்கு இருக்கிறதா உங்களுக்கு? கண்டிப்பா அண்ணா, எனக்கு வந்து பல்கலைக்கழகம் அதெல்லாம் தாண்டி இதை நான் வந்து சமூக ஊடகங்கள்ல பகிரணும் அப்படின்ற பெரிய ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது ஒரு பிரச்சனை அப்படின்றதே அடையாளப்படுத்தப்படல, இது ஒரு பிரச்சனையா முதல்ல அடையாளப்படட்டும்,
அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சிலராச்சும் இதை பத்தி யோசிப்பாங்க, அதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் செய்ய யாரோ எத்தனிப்பாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு. முதல்ல அங்க இருக்கிற மக்களுக்கே அது ஒரு பிரச்சனையா தெரியணும். நான் சொல்றது என்னன்னா அப்படின்னா, அந்த பிரச்சனையை அவர்கள் பழக்கப்படுத்திட்டாங்க. அது பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையோட அதை காணாம விட்டுட்டு வந்ததால அது அவர்கள் அடையாளம் காண முடியும். அது அவங்களுக்கு வலிக்குது இல்லை அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப தோட்ட தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையான இந்த நாட்கள்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை தாங்கன்னு எனக்கு தெரிய இதுவரைக்கும் எந்த தோட்டத்திலயுமே கேட்கல. அப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா, அது அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல இது ஒரு பிரச்சனையாவே எட் ஆகல. இதை தாண்டி எத்தனையோ பிரச்சனையை தான் பாக்குறாங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது அவங்கவுங்க உணர்றாங்கிறது மட்டும்தான் பெரிய ஒரு வேதனையுமே கூட. சரி, இது முக்கியமாக இந்த விஷயம் யாரை போய் சேர வேணும், யாருக்கு எட்ட வேணும் என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? குறிப்பா இது இவங்களுக்கு கட்டாயம் போய் சேர வேணும் என்று சொல்லி நீங்க எந்த பகுதியினரை நீங்க யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கிறதுன்னா, பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அவங்க முதல்ல யோசிக்கணும், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இப்ப உதாரணமானா, இப்ப எங்களுக்கு ஒரு தோட்ட தொழிலாளி பெண்களுக்கு ஒரு மலசல கூடம் வேணும் அப்படின்னு சொன்னா அதை அந்த தொழிலாளர்களை சேர்ந்து கூட கட்ட முடியும். நம்ம இன்னொருத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் அவ்வளோ இல்லை. அதாவது அந்த நிர்வாகம் கண்டிப்பா பார்க்கணுங்கிறது என்னோட மிகப்பெரிய நோக்கமா இருந்துச்சு. நிர்வாகம் பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க அடையாளப்படுத்தி அதை தாண்டி அவங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அப்போ மக்களும் பார்க்கணும், நிர்வாகம் பார்க்கணும். மக்கள் பார்த்து கேள்வி கேட்கணும், நிர்வாகம் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியான நிலைமைக்கு வரணும்னு யோசிச்சேன். கட்டாயமாக உங்களுடைய இந்த நோக்கம் இது பலராலும் அடையாளப்படுத்தப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, ஆனால் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. கண்டிப்பா அந்த விடயம் மாற வேண்டும். நிச்சயமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மக்களால் முகம் கொடுத்து கொள்ளப்படுகின்ற, குறிப்பாக பெண்கள் அனுபவிக்கின்ற ஏராளமான நடைமுறை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இதுவும் ஒரு விடயம்தான். அதனை வெளிப்படையாக தற்றுணிவோடு வெளிப்படுத்தி உங்களுடைய அந்த எண்ணத்திற்கும் அதனை படைப்பாற்றல்களுக்கு ஊடாக வெளிக்கொண்டு வந்திருக்கும் அந்த முறைமையும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. இதற்காக டான் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய எண்ணம் பலிக்க வேண்டும். தொடர்ந்து இனிவரும் அடுத்த படைப்புகள் உங்களுடைய பெயர் சொல்லும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் படைப்புகளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ஆவணப்படத்தை இதை தொடர்ந்து ஆவணப்படம் இப்பொழுது ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகவே அதனை பாருங்கள். பார்த்து உங்களால் முடிந்தவரை அது தொடர்பான விழிப்புணர்வை அடைவதற்கான வழிவகைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அதற்கான அடையாளங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய மலையக சொந்தங்கள், உறவுகள், நீங்கள் ஒவ்வொருவரும் இதன் கனாகனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர வேண்டியவர்களுக்கு அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம். எங்கள் நோக்கம் அல்ல, தர்ஷினி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாகவும் அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும், படைப்பு வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் கையில். பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி. குறிப்பாக தர்ஷினி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த ஆவணப்படத்துக்கான நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமா என்னுடைய அம்மா. நான் ஏன் அப்படின்னு இந்த இடத்துல அதை சொல்றேன் அப்படின்னா, எல்லா பெண்களும் இதை வெளிப்படுத்த விரும்ப மாட்டாங்க. ஆனா எங்களோட அம்மா ரொம்ப தத்துணிவோட இதுல இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா வந்தாங்க. அதுக்கு நான் முதல்ல எங்களோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அம்மா இல்லைன்னா இந்த இப்படி ஆவணப்படம் வந்திருக்காது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இந்த ஆவணப்படம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னோட கூட பயணிச்ச சுஜன் அவருக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்து என்னுடைய ஊடகவியலாளர்களா என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க. அதை தாண்டி என்னுடைய விரிவுரையாளர்கள், கலைப்பிட பீடாதிபதி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சிறநேயர்களே, தொடர்ச்சியாக இந்த ஆவணப்படத்தை பாருங்கள். பார்த்து உங்களுடைய எண்ணங்களை மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு துணிவாக இறங்கி செயல்படுங்கள். மீண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியா அவர்களோடும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே. 200 வருட கால உழைப்பின் அத்தியாயத்துக்குள் ஒரு சமூகமே பல அவலங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆமாம், மலையக தோட்ட பெண்களின் சொல்லொன்னா துயரங்களின் பட்டியலில் மாதவிடாய் கால அவலங்கள் இன்றளவும் பேசா பொருளாகவே காணப்படுகின்றது. மாதவிடாய் என்பது
மங்கையர் அனைவருக்கும் உள்ள இயற்கை பிரச்சனையாக காணப்பட்டாலும் மலேக தோட்ட பெண்களுக்கு அது பெரும் துயராகவே உள்ளது. காலம் மாற மாற எல்லா தொழில்துறையிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 2 நூற்றாண்டை கடந்த போதும் இன்றளவும் மலேக பெண்களின் நிலை பெரும் கேள்விக்குரியதாகவே உள்ளது. மாதவிடாய் கால உடல் அசௌகரியங்கள் மத்தியில் மலேக பெண்கள் இவ்வாறுதான் காடுமலை ஏறி தொழிலுக்கு செல்கின்றனர். ஆரம்ப கால பெண்களைப் போலவேதான் இன்றளவும் பல பெண்கள் மாதவிடாய் கால நாப்கின்களை பயன்படுத்துவதில்லை. மாறாக கழிவு துணிகளையே பயன்படுத்துகின்றனர். ஏனையவர்கள் நிலுவை கொழுந்தை எடுத்தாக வேண்டும் என்ற வேகத்தில் கொழுந்து பறிக்கும் பொழுது மாதவிடாய் கால பெண்கள் உடல் சோர்வில் களைப்புற்று தொழில் செய்வதை அவதானிக்க முடிந்தது. பீரியட் ஆகிற நேரம் சரியான கஷ்டம் எங்களுக்கு நிறையில எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த சுமேல் ஒரு மாதிரி இருக்கனால அட்டை மேலே ஏறி டக்குன்னு வந்துடுது. மேலே எங்கே போய்ட்டு என்ன கடிக்குதோ எங்களுக்கு சொல்ல தெரியாது. மாதத்தில் சில டைம் 2 டீப் கூட வரும், சில டைமில் 1 டீப்பு வரும். அதனால எங்களுக்கு சரியான கஷ்டம் தான். இதே மாதிரிக்கே தான் இப்போ வெயில் காலத்துலேயும் நாங்கள் காலையில் 8 மணிக்கு மலைக்கு வந்தால் அந்திக்கு 5 மணி வரைக்கும் மலையில தான் நிற்கணும். நிற்கும் போது எங்களுக்கு அந்த உடுப்பு மாற்றாமல் வெயில் அவிஞ்சு போயிட்டு நாங்கள் சரியான சிரமப்பட்டு தான் அந்திக்கு வீட்டுக்கு வரப்போ வரணும். அதே மாதிரிக்கே தேத்தனி குடிக்கிறதுக்கும் இப்போ எல்லா மாதவிடாய் இல்லாத பெண்கள் உட்காந்து நல்லா சுகாதாரமாக குடிப்பாங்க. எங்களுக்கு ஒரு கல்லில் உட்காந்து குடிக்க கூட இயலாதுன்னு கேட்டால் எங்களோட உடுப்புல எல்லாம் அது படியுன்ட்டு பயந்துக்கிட்டு நாங்கள் உட்காந்து குடிக்க மாட்டோம். அந்திக்கு வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் உடுப்பு மாற்றி கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறது. அதே மாதிரிக்கே ஒரு நிறைய முடிச்சுட்டு இன்னொரு நிறைக்கு போகும்போது கொஞ்சம் எப்படியும் தூரத்துக்கு தான் போகணும். போகிற நேரத்தில் எங்களுக்கு அதுவும் சரியான உடம்புக்கு கஷ்டமாயிரும். இந்த காலெல்லாம் அப்படி வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு அந்திக்கு வீட்டுக்கு வரணும். விஞ்ஞான விளக்கங்களின்படி மாதவிடாய் கால நாப்கின்கள் மாதவிடாய் தீவிரத்தன்மைக்கு ஏற்ப 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். ஆனால் தோட்ட தொழிலாளி பெண்களுக்கு இவ்வாறான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அட்டை கடிச்சு இங்கே பாருங்க, ரத்தம் ஊற்றுது. இவ்வளோ சிரமத்தில் மத்தியிலே தான் நாங்கள் என்ன செய்யணும், வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில் உடுப்பு மாற்ற ஏழலை மற்றது இப்போ எல்லா நிர்வாகத்திலையும் அதுக்காக டைம் ஒதுக்கி பெண்களுக்கு அந்த சலுகையை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை இல்லை. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாங்கி கொடுத்து எங்களுக்கு இந்த உதவியை செய்கிறதா பெரிய இதாக இருக்கும்.
பாதுகாப்பற்ற துணியை மாதவிடாய் காலத்தில் இப்பெண்கள் பாவிப்பதால் அமர்ந்து உணவு உண்ண முடியாமல் நின்ற வண்ணமே உணவை உட்கொள்ளும் நிலையே பெரும்பாலும் காணப்படுகின்றது. காலையிலிருந்து சானிடைசர் நாப்கின்களுக்கு பதிலாக துணியை பயன்படுத்தும் பெண்கள் வழமையான களைப்பை விட அதிகளவில் களைப்புக்கு உள்ளாகியே வீடு வந்து சேர்கின்றனர். பொதுவாக தோட்ட தொழிலாளி பெண்களின் நிலை பரிதாபமான நிலை குறித்தானது. அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் அப்பெண்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றது. இதற்கு மாற்று வழிகள் தொடர்பில் சிந்தித்தல் அவசியமே. Go ahead, pray.